எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலதி. வெல்கம் டு சமையல் கிமையல். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் திவ்யா அவங்க கேட்ட காஜு கட்லி தான் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ காஜு கட்லினாலே எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ஸோ காஜு கட்லினா ஒன்றும் இல்லைங்க, முந்திரி பர்ஃபி தான். ஸோ காஜுனா முந்திரின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இந்த பேர் வந்திருக்கு. ஸோ இதுக்காக நான் ரெஸ்டாரண்ட்லேருந்து 1/4 கிலோ காஜு கட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, இதோட ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஸ்வீட் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த காஜு கட்லி. இது நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணினது. இப்போ இதோட ரேட் எவ்வளோ பார்க்கலாம். இது வந்து 1/4 கிலோ ஸ்வீட்டு. 1/4 கிலோ ரேட் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 260 ரூபா. ஆக்சுவலாக அமௌண்ட்டு வந்து காஜு கட்லிக்கு வந்து 247 ரூபா தான் போட்டிருக்காங்க. அதில் ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 260 ரூபா வந்திருக்குது. அப்போ 1/4 கிலோ வந்து 260 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம வீட்லேயே செஞ்ச காஜு கட்லி. இதில் வந்து 100 கிராம் முந்திரி பருப்பு போட்டேன். 100 ரூபாய்க்கு எனக்கு 220 கிராம் காஜு கட்லி வந்து கிடச்சிது. அப்போனா எனக்கு வந்து 1 கிலோவுக்கு ஆக வேண்டிய செலவு வெறும் 500 ரூபா தான். ஆனால் நம்ம கடையில் 1 கிலோ வாங்கினோம் அப்படின்னா 1040 ரூபா வருது. அப்போ டபுள் மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போ இது 1000 ரூபாய்க்கு 1 கிலோ, இது 500 ரூபாய்க்கு 1 கிலோ அப்படின்னு கிடைக்கிது. ரேட் படி பார்த்தா எது நமக்கு லாபம்? நம்ம வீட்டில் செய்கிறதா நம்மளுக்கு லாபம். ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்கணும்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும்ல. ஸோ ரெண்டையும் டேஸ்ட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீட்டில் செஞ்சது கடையில் செஞ்ச மாதிரியே வந்திருக்கா அப்படின்னு. ஏன்னா 2 பொருள் தான், ஈஸியான மெத்தடு. ஸோ அவங்களும் அதே மெத்தடு தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதனால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். என்னங்க, நான் சில்வர் ஃபாயில் போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் சில்வர் ஃபாயிலாம் போடல, அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அழகாக கட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு தான் வரமாட்டேங்குது, பட் அவங்க அழகாக கட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் செஞ்சது 2 கலர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது, இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா முந்திரி பருப்போட குவாலிட்டியை பொறுத்து அதோட கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படியும் கூட இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது சாஃப்டாக அப்படியே வருதுங்க. பர்ஃபி மாதிரிலாம் இல்லை, சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் ஜவ்வுன்னு தான் வருது. ஆனால் நான் செஞ்சது டக்குன்னு உடஞ்சிருது, மைசூர் பா மாதிரி உடஞ்சிருது. ஸோ பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுகர் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இதை கம்பேர் பண்ணுறப்ப சுகர் அதிகமாக இருக்குது. நார்மலாக சுகர் சாப்பிட்றவங்களுக்கு நான் செஞ்சது கொஞ்சம் சுகர் அதிகமாக இருக்கும். ஸோ செய்கிறப்ப கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. பட் டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்குது. இதில் நம்ம நெய் ஊற்றணும் இல்லையா, அந்த நெய் டேஸ்ட்டு சூப்பராக தெரியுது. ஆனால் இதில் நெய் ஸ்மெல் எனக்கு வரல. ஒருவேளை காஜு கட்னா இப்படி தான் இருக்கணுமா என்னன்னு தெரியல. நான் ஏதாச்சும் மாற்றி செஞ்சுட்டேன்னு வேற தெரில. எனக்கு சாப்பிட்றப்ப அந்த சவுக்குறது கொஞ்சம் பிடிக்கல. ஆனால் இதில் அப்படி வரல. சாப்பிட்டோன்னே அப்படியே வாயில் கரையுது. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தோம்னா இது பர்ஃபி ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் கரெக்டாக எடுத்துருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும், என்னடா காஜு கட்லிங்கிறாங்க, மேலே இந்த சில்வர் ஃபாயில் ஒட்டல அப்படின்னு ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ நான் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்லேயும் கூட சில்வர் ஃபாயில் இல்லை, நானும் ஒட்டலை. ஆக்சுவலாக சில்வர் ஃபாயில் நான் ஒட்டலான்ட்டு இருந்தேன். ஸோ அது வந்து கடையில் வெளியில் எனக்கு கிடைக்கல. அமேசானில் பார்க்கும்போது ஒரு 10 ஷீட்டு, சின்ன ஷீட் தான், 10 ஷீட்டே ஒரு 170 ரூபா வந்தது. அதுக்கு நான் காஜு கட்லி இன்னொரு மடங்கு செஞ்சுட்டு போயிடுவேன். அதனால தான் நான் சில்வர் ஃபாயில் வாங்கலை. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் கடையிலிருந்து வந்த காஜு கட்லியும் சில்வர் ஃபாயில் இல்லை. அதுக்கப்புறம் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது சில செஃப் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது உடம்புக்கு கெடுதி, அதனால இது வந்து யாரும் இப்போ வந்து ஒட்டுறதில்ல, பெரிய பெரிய கடைகளில் கூட இப்போ தவிர்த்துட்டு வர்றாங்க, இது ரொம்ப உடம்புக்கு கெடுதிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது இந்த சில்வர் ஃபாயிலுக்கு பதிலாக அலுமினியம் ஃபாயிலை வந்து உள்ளே வந்து கலப்படம் பண்ணிடுறாங்களாம். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப கெடுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சில்வர் ஃபாயில் ஏன் ஒட்டுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்வீட் மேலே ஃபங்கஸ்ஸு, சில நுண்ணுயிர்களாக வந்து சீக்கிரம் இந்த ஸ்வீட் வந்து கெட்டு போயிடும். அதனால அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த சில்வர் ஃபாயிலை ஒட்டிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போகாது. அந்த ஃபங்கஸ்ஸு, அந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து இந்த சில்வர் ஃபாயில் வந்து அழிச்சிரும். அதனால தான் மேலே ஒட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால்
இப்ப அந்த சில்வர் ஃபாயில்லயும் கலப்படம் பண்ணிடுறாங்களாம். அலுமினியம் ஃபாயில குடுத்துடுறாங்களாம் கடையில வாங்கும்போது. அப்ப அந்த அலுமினியம் ஃபாயில நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு கண்டிப்பா இது வந்து கெடுதல் தான். ஸோ கடையில வாங்கும்போது நெறைய பேர் எல்லா ஸ்வீட்லயும் ஒட்டியிருக்காங்க மேக்ஸிமம். ஸோ அது வந்து சில்வர் ஃபாயிலா, அலுமினியம் ஃபாயிலா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சு வாங்கணும்னு ஒரு மெத்தட் வேற சொல்லிக் குடுத்தாங்க. என்ன அப்படின்னா, சில்வர் ஃபாயிலா இருந்தா, அத நம்ம கையில எடுத்தோனே ஒட்டிருமாம். அந்த ஸ்வீட்ல பட்டோனே நம்ம கையில ஒட்டிருமாம். ஒட்டிட்டு நம்ம இந்த உள்ளங்கையில வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா, அந்த சில்வர் ஃபாயில் வந்து காணாம போயிரும். அதே அலுமினியம் ஃபாயிலா இருந்தது அப்படின்னா, நீங்க அத வந்து கையில தேய்க்கும்போது அது பாலா உருண்டு வந்துரும். அது வந்து காணாம போகாது அப்படின்னு டிஃபரன்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ இனிமேல் நீங்க கடையில ஏதாவது ஸ்வீட் வாங்குறீங்க, அதுல வந்து சில்வர் ஃபாயில் ஒட்டியிருந்தது அப்படின்னா, நீங்க வந்து அத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன வந்து நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இத வந்து நீங்களும் செஞ்சு கத்துக்குங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். 2 பொருள் தான் யூஸ் பண்றோம். ஸோ 1 தடவ, 2 தடவ ட்ரை பண்ணீங்கன்னா, 3ஆவது தடவ கண்டிப்பா செஞ்சிரலாம். நான்லாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் செஞ்சு பார்த்தேன். அது வீடியோக்காக செஞ்சு பார்த்தது தான். இதுக்கு முன்னாடி நான் காஜு கட்லி வீட்ல செஞ்சதில்ல. ஸோ இனிமேல் தீபாவளிக்கு நான் கண்டிப்பா இந்த ஸ்வீட் செஞ்சுருவேன். ஸோ அவ்வளோ ஈஸியா தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ஃபைனலா டேஸ்ட் வைஸ் 2மே சூப்பர். ஆனா ரேட் வைஸ் நம்ம வீட்ல செய்யறதா பெஸ்ட். நான் இந்த காஜு கட்லி எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம். நல்ல குவாலிட்டியான முந்திரி பருப்பு 1 கப் எடுத்துக்கிட்டேன். அதை பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அரைச்சா ஆயில் வெளியில் வந்துடும், பார்த்து அரைக்கணும். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன். நைஸாக இருக்கிறத மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன், குறகுறப்பாக இருக்கிறத நான் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இது நல்லா கொதிச்சு வரணும். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். ஒரு கம்பி பதம் வந்த பிறகு அரைச்ச முந்திரியை சேர்த்துக்கிட்டேன். நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கிட்டேன். இதில் 2 ஸ்பூன் பால் சேர்த்துக்கிட்டேன். பாலுக்கு பதிலாக பால் பவுடரும் கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டேன். இது மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரணும். இந்த பதம் வந்த பிறகு ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா பிசையணும். சூடாக இருந்துச்சு, அதனால் ஸ்பூன் வச்சு சாஃப்டாக வர்ற வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதோட வெயிட் பார்த்தா 220 கிராம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பட்டர் பேப்பரில் வச்சு நல்லா தேய்ச்சி பீஸ் போட்டு எடுத்தால் அவ்வளோதான், காஜு கட்லி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா வரும். இன்னைக்கு நம்ம காஜு கட்லி ஸ்வீட் தான் கம்பேர் பண்ணி பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.